கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கவுன்சிலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். பாலா நகராட்சியில் போட்டியிட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் வாய்ப்பு கிடைக்காததால் பினு புலிக்கண்டம் சுயேட்சையாக போட்டியிட்டார். இதேபோன்று அவரது மகள் தியா புலிக்கண்டம் சுயேட்சையாகவும் மற்றும் பினுவின் சகோதரரான காங்கிரஸ் துணைத் தலைவர் பிஜு புலிக்கடமும் அடுத்தடுத்த வார்டுகளில் போட்டியிட்டனர். வாக்கு எண்ணிக்கை முடிவில் 3 பேரும் வெற்றி பெற்று கவனம் ஈர்த்துள்ளனர். 20 ஆண்டுகளாக கவுன்சிலராக இருக்கும் பினு அதை மீண்டும் தக்க வைத்துள்ளார். இவரது 21 வயது மகளான தியா சென்னையில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் BA முடித்த பிறகு MBA படிக்க தயாராகி வந்தார். 3 பேரின் வெற்றியை அப்பகுதி மக்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் கொண்டாடினர். இடுக்கி மாவட்டம் கட்டப்பனா நகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த காங்கிரஸ் முன்னாள் MLA அகஸ்தி கட்சி பதவியை துறந்து அரசியலில் இருந்தே விலகுவதாக அறிவித்துள்ளார். கொல்லம் மாநகராட்சியில் இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் ஆதிக்கத்திற்கு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி முடிவு கட்டியுள்ளது. 2000 ஆண்டு கொல்லம் மாநகராட்சி உருவாக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் இடதுசாரி கூட்டணியே வெற்றி பெற்றது. ஆனால் நடப்பாண்டில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று மேயர் பதவியை கைப்பற்றியது இடதுசாரிகளுக்கு மேலும் ஒரு பின்னடைவாக அமைந்துள்ளது. இதேபோல் கொச்சி மாநகராட்சியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இடதுசாரிகளின் கோட்டையாக இருந்த காந்தி நகர் வார்டில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் நிர்மலா டீச்சர் 20 வாக்குகள் வித்தியாசத்தில் இடதுசாரி வேட்பாளரை தோற்கடித்து வரலாற்றை மாற்றியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.